அன்பார்ந்த தெரிந்து திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் மார்டின் செல்வ சகாயம், அதாவது செனாட் அலுவலகத்தில் உள்ள மேனேஜர் மார்டின், இவர் செய்த ஊழல்கள், இவருடைய சகோதரர் தாமஸ் ஐயர்வாள், அதாவது தூத்துக்குடியில் ரெவரண்டா இருக்கிறார், அவர் என்னென்ன தில்லுமுல்கள் செய்தார் என்பதை குறித்து இந்த காணொளியில் நாம் விவரித்து பார்க்க போகிறோம். இந்த மார்டின் இது அக்கௌண்டண்டா இருக்கும்போது, அதாவது செனாட் அலுவலகத்தில் அக்கௌண்டண்டா இருக்கும்பொழுது சுனாமி பேரலையினால் தாக்கப்பட்ட பொழுது வெளிநாட்டிலிருந்து ஆனந்தாசிர் ஐயர் திரளான பணங்களை டொனேஷனாக வழங்கி இருக்கிறார். வாங்கி இதை இவர் கையாடல் செய்து அன்றைக்கு அவர் கைது செய்யப்படுகிற சூழ்நிலையில் எப்படியோ தப்பித்து கொண்டார். என்னென்ன பணங்களை பட்டுவாடா செய்ய தெரியாது. அதே போல இவருடைய சகோதரர் தாமஸ் ஐயர் அவர் மீதும் வழக்கெல்லாம் தொடுக்கப்பட்டது என்று சொல்லுகிறார்கள். அவரும் தப்பித்து விட்டார். ஆனால் அந்த நேரத்தில் செனாட் அலுவலகத்தில் ஜெனரல் செக்ரட்டரியாக பணிபுரிந்த பாலின் சத்தியமூர்த்தி அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது நிமித்தம் 24 திருமண்டலத்திற்கு இன்று வரை வெளிநாட்டிலிருந்து நிதி வருவது நின்றுவிட்டது. FCRA என்கிற ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் அந்த சர்டிபிகேட் ரத்து செய்யப்பட்டு விட்டது. வெளிநாட்டிலிருந்து எந்த ஒரு உதவி வராது. பேய்க்குளம், நம்முடைய தூத்துக்குடி மாவட்டத்தில் பேய்க்குளத்தில் தொழுநோயாளிகள் மருத்துவமனை சேரும் சிறப்பாக நடந்து வருகிறது. அதற்கு வெளிநாட்டிலிருந்து ஃபண்ட் வந்தது. அதையெல்லாம் நிறுத்தி இன்னைக்கு சிரமத்துக்குள் தள்ளப்படுகிறது. எத்தனையோ பள்ளிக்கூடங்களுக்கு ஜெர்மன் ஃபண்ட் எல்லாம் வந்தது. ஹாஸ்டல்லாம் வைத்திருந்தோம். அதெல்லாம் இன்றைக்கு இல்லை. இன்னைக்கு பாளையங்கோட்டையில் எடுத்துக்கொண்டால் செவிடு ஊமையர் பள்ளிகள், கண் தெரியாத பாடசாலை பள்ளிகள், இன்னும் மூளை வளர்ச்சி இல்லாத மன வளர்ச்சி குன்றியோர் பள்ளிகள் எல்லாம் இன்னைக்கு நடத்துவதற்கு தடுமாறி கொண்டிருக்கிறோம். வெளிநாட்டு உதவிகள் முழுவதுமாக ரத்து செய்யப்படும். இதற்கு முழு காரணம் இன்றைக்கு மேனேஜராக இருக்கிற மார்டின். இவர் தான் ஜெனரல் செக்ரட்டரியா இருக்கும் பொழுது யாரு நம்ம இவர் பெர்னாண்டோ சத்தன்ராஜா ஜெனரல் செக்ரட்டரி முழுவதும் அவருக்கு உறுதுணையாக இருந்து அவர் மூலம் பல ஆயிரங்களை லட்சங்களை கொள்ளையடித்து இப்பொழுது ரீசெண்டா அவர் சென்னையில் ஒரு வீடு ஒன்று கட்டி பிரதிஷ்டை செய்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய மனைவி இளவரசி ஜெயக்குமார் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா போப்ஸ் காலேஜில் ஒரு அரசு பணியை எப்பொழுது வாங்கியிருக்காங்க? 29/1/2021, ஒரு 3 வருடத்துக்கு முன்பதாக அவர் பணியில் அமர்த்தப்பட்டிருக்கார். இது யார் மூலம்? SDK ராஜன் சப்போர்ட் செய்து இவங்க பிஷப் மூலம் அது பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார். நல்லா பாருங்க, தூத்துக்குடியில் உள்ள பிள்ளைகள், நீங்க எத்தனை வருஷமா இந்த பணிக்காக காத்து கொண்டிருக்கிறீர்கள். நம்முடைய லிஸ்ட் எவ்வளவு நாளா காத்து கொண்டிருக்கிறது உங்களுடைய பெயர் வேலையில் வராமல். ஆனால் குறுக்கு வழியில் SDK ராஜனுடைய தயவில் என்ன செஞ்சிருக்காங்க, இந்த மார்டினுடைய ஒய்ஃபை இப்பொழுது வேலை. இவர்களுக்கு சங்க காணிக்கெல்லாம் எங்க இருக்குது? சென்னையில் இருக்குது. ஆனா இவர்கள் சாயர்புரத்தில் போப்ஸ் காலேஜில் இன்றைக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராய் பணியில் இருக்கிறார். இப்படி தனக்கு வேண்டியவர்களுக்கு எப்படி எப்படிலாமோ குறுக்கு வழியிலே இப்படி பணி அமர்த்துகிறார்கள். அதனால்தான் நான் சொல்கிறேன், SDK ராஜன், கிப்சர் இருவருமே நமக்கு தேவையில்லை. நல்ல டிரான்ஸ்பரன்சியா மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஊழிய வாஞ்சை உடையவர்களை நாம் உருவாக்க வேண்டும். பாருங்க, SDK ராஜன் இன்னைக்கு அவர் பதவியில் இல்லை. ஆளுங்கட்சியா இருக்கிறவர்கள் தான் பதவி கொடுப்பது வழக்கம். ஆனால் ஒரு எதிர்கட்சியா இருக்கிறார். இவர் தோர்த்து விட்டார். ஆனால் இன்றைக்கு அவர் எங்க IMSல இன்னைக்கு தலைவராக இருக்கிறார். அவருடைய பார்ட்னர் கொள்ளைக்காரர் யாரு? நம்ம அவர் இன்னைக்கு ட்ரெஷரரா இருக்கிறார். பாருங்க, இப்படி இவர்கள் ஒருவருக்கொருவர் பார்ட்னராக இருந்து திருச்சபை பணத்தை கொள்ளையடிப்பதில் ஆர்வத்தோடு இருக்கிறார்கள். ஆனால் IMS ஊழியத்தை குறித்து கரிசனை இல்லை. எனக்கு அங்கிருந்து செய்தி வருகிறது, 3 வருடமாக இன்கிரிமெண்ட் கூட போடவே இல்லையா. அப்போ அவங்கள கஷ்டக்கி நசுக்கி கஷ்டப்படுத்தி இவர்கள் சொகுசு பங்களாவில் வாழ்ந்து கொடுக்க எதற்கு இந்த தலைவர் பதவி? இப்படி தேவராஜ் தான் பொருளாளர், அவர் தான் இருக்கிற பெரிய கொள்ளைக்காரர் என்று சொல்கிறார்கள். இதுவரைக்கும் இப்படி கொள்ளையடித்தவர்களால் நம் திருமண்டலம் கெட்டுக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த பெர்னாண்டோ சத்யராஜாவுடைய அந்த வழக்கு இவரை தற்காலிகம் நீக்கப்பட்டதுனால மார்டினை கையில் எடுத்துக்கிட்டார் SDK ராஜன். எடுத்துக்கொண்டு பெரிய வித்தைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அவர் மூலம் அந்த ஜட்ஜஸ்க்குலாம் தகவல்களை கொடுத்து, ரிட்டையர்ட் ஜட்ஜஸ்க்கு இன்னைக்கு அவர் எப்படி ஆகிலும் குறுக்கு வழியிலே வந்துடலாம் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கார். நான் திருச்சபை மக்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறது, எனக்கு அவர் நெருங்கிய உறவினர் தான். ஆனாலும் ஒரு சைடில் செயல்பட நான் விரும்பவில்லை.
ஆன்மீக அணி என்பது நியூட்ரல், அதாவது இவருக்காக அவருக்காக இல்லை, ஊழல் இல்லாத ஒரு நிர்வாகத்தை உருவாக்க வேண்டும். தூத்துக்குடி திருவள்ளி மாத்திரமல்ல, 24 திருமண்டலமும் நாம் பெயர் பெற்று விளங்க வேண்டும். இதற்காக தான் நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். ஆகவே ஒருதலை பட்சமாக ஒருவருக்காக ஜால்ரா போடுவதற்காக இந்த காட்ஃப்ரே நோபல் வரவில்லை. நீதி நியாய தர்மத்தை கொண்டு வர வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த ரெவரண்ட் தாமஸ் ஞான சகாயம் ரெவரண்ட் 1992 மதுரை அரசரடி பைபிள் காலேஜில் படித்திருக்கிறாரு. 92 முடித்திருக்கிறாரு. 91 இவர் சாராய பாட்டில்லாம் இஷ்யூ பண்ணியிருக்காரு. அவர் ரூம்ல போய் அவருடைய வைஸ் பிரின்சிபால் ஜான்சன் கார் என்பவர் செக் பண்ணும்போது நிறைய பாட்டிலா இருக்கு. அதை தூக்கி ஜன்னல் வெளியே இருந்திருக்கிறாங்க. எதுக்கு? இந்த எலெக்ஷன் நேரத்தில் சாராயத்தை பட்டுவாடா பண்ணுறது. இப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான ஒரு நபர். இவர் தான் இப்ப தூத்துக்குடிக்கு பிஷப்பா வர்றதுக்காக எஸ்.டி.கே. ராஜன் காலை பிடிச்சிருக்கிறார். எஸ்.டி.கே. ராஜனும் அவரை பிஷப்பா கொண்டு வந்துட்டா நம்ம என்னனாலும் செய்யலாம் என்று சொல்லி கற்பனை செய்து கொண்டிருக்காங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் யாவரும் கருத்தாய் ஜெபம் செய்யுங்கள், செயல்பட வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு தவறான, அதாவது திருச்சபை பணத்தை, சுனாமிக்கு வந்த பணத்தை கொள்ளையடித்த சாராய பாட்டில் 91 பிரச்சனை பண்ணி அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த காலேஜில் அவர் வார்டனா இருக்கிறார். அங்கே எல்லாருக்கும் கஞ்சி கொடுத்தாராம். அதனால அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போராட்டம் பண்ணாங்க என்று சொல்கிறாங்க. இப்படி ஒரு 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 தவறு, கொள்ளையடிப்பதில் அக்கறை எடுக்கிற, இன்னும் வெளிநாட்டிற்கெல்லாம் வேலைக்கு பணி அமர்த்தி புரோக்கரேஜ் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இப்பொழுது கோவில்பட்டி பக்கத்தில் ஏதோ ஒரு வில்லேஜில் அவர் குருவானவராக இருக்கிறார். ஆனால் அங்கு சரியாக இருப்பதே இல்லை என்று அங்கு ஊர் மக்கள் சொல்கிறார்கள். அவர் திருநெல்வேலியில இருந்து கொண்டு வெளிநாட்டிற்கு வேலைக்கு ஆட்களை ஏற்றி அனுப்புவது, வைக்கிற புரோக்கரேஜ் பார்த்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு நபரை பேராயராய் தேர்ந்தெடுக்க விடவே மாட்டோம். நாங்கள் ஏற்கனவே நல்ல ஜெபிக்கக்கூடிய நல்ல ஒரு தேவ மனிதர் அங்கு தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறோம். அவருக்கே இது தெரியாது. ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை ரொம்ப கருத்தாய் நீங்கள் ஜெபிக்க வேண்டும், செயல்பட வேண்டும். குடிகாரங்க, பொம்பளை பொறுக்கிகள், இவங்கெல்லாம் திருச்சபையை நடத்துக்கு தகுதியற்றவர்கள். இப்படிப்பட்டவங்க திருச்சபைக்கு தலைவராக வரும் பொழுது திருச்சபை சீர்கெட்டு போய்விடும். ஆகவே இந்த தூத்துக்குடி நேசரத் திருமண்டலம், திருநெல்வேலி திருமண்டலம் எல்லாம் ஒரு சீரும் சிறப்புமாக பெயர் பெற்று வர வேண்டும். இது TDTA. இதுதான் ரெண்டு திருமண்டலமும் இணைந்து TDTA செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த TDTA நம்முடைய சொந்த திருமண்டலம். இதை பேணி பாதுகாக்க வேண்டும். அதோடு சேர்ந்து CSITA அந்த திருமண்டலத்தையும் நாம் இணைத்து அதில் ஒழுங்கின் கிரமமாக செயல்படுவதற்கு நாம் எல்லாரும் உறுதுணையாக இருப்போம். இப்படிப்பட்ட கயவர்களை நாம் உள்ளே விடக்கூடாது. தூத்துக்குடியில இவர் சோசியல் வெல்ஃபேர் செக்ரட்டரியாக இருக்கும்போது, யார்? இந்த தாமஸ் ஐயர் இருக்கும்போதுதான் இந்த சுனாமி ஊழல்லாம் பண்ணியிருக்கிறார். அதனால இப்படிப்பட்ட ஊழல்வாதிகள், தவறான காரியத்தை செய்கிறவர்கள், பணத்துக்காக எதைனாலும் செய்கிறவர்கள், இவர்களோடு ஒட்டுவரு வைக்காமல் இவர்களை களை எடுக்க வேண்டும். இவர்கள் திருமணத்து கெட்டு போய் விடக்கூடாது. 2 பேராயர்களையும் சரியான முறையில் ரிட்டையர்மெண்ட் ஆகாதபடி ஒரே குழப்படிகளாக இருந்தது. ஆனால் இவர் நம்ம கடைசியாக தேவசகாயம் பிஷப் அவர்கள் இந்த எஸ்.டி.கே. ராஜன் அவருக்கு பதவியை கொடுத்தார் என்பதற்காக தன்னுடைய வாழ்க்கையெல்லாம் அழித்து கடைசி நேரத்தில் ஜெனரல் செக்ரட்டரி எல்லாரையும் பார்த்து அவர் தூத்துக்குடி பிஷப்பாக ரிட்டையர்ட் ஆகவில்லை, CSI பிஷப் என்று ஒரு பொதுவாக பிஷப் என்று ரிட்டையர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது பென்ஷனுக்காக. பாவம், அவர் தன்னுடைய வாழ்க்கையை எஸ்.டி.கே. ராஜனுக்காக அழித்து விட்டார். ஒரு பக்கம் பார்க்கும்போது துரோகம் செய்யவில்லை, இன்னொரு பக்கம் பார்க்கும்போது அநீதிக்கு அவர் கை கொடுத்து அவருடைய வாழ்க்கையில சமாதான சந்தோஷத்தை இழந்து, மதிப்பு மரியாதையை இழந்து இன்னைக்கு ரிட்டையர்ட் ஆகியிருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலை அடுத்த 3வது பேராயர் நேசரத் தூத்துக்குடி தயசு வரும்பொழுது அது நடக்கக்கூடாது. அதனால ஜெபச்சந்திர ஐயாவையும் இவர்கள் தான் உருவாக்கினார்கள். இவர்களே தூக்கி எறிந்து விட்டார்கள். அவருக்கும் சம்பளம் வராமல் இன்னும் டிஸ்மிஸ் ஆகப்பட்டு இருக்கிறார். ஆகவே இந்த ஒரு சாபத்தீடிலிருந்து தூத்துக்குடி நேசரத் டயசிஸை மீட்டெடுக்க வேண்டும். 3வது பேராயரை, அருமையான பேராயரை நம்ம தேர்ந்தெடுப்போம். இந்த மார்ட்டினை ஜாக்கிரதையாக இருங்க. இப்படிப்பட்ட ஒரு கயவர், அவருடைய மனைவிதான் போப்ஸ் காலேஜில் ப்ரொஃபஸர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்குது. அவருடைய சகோதரர் தான் DGA தாமஸ். அவர் தான் பிஷப் அவருக்கு முயற்சி செய்து விடுறார். இதெல்லாம் தடுத்து நிறுத்துவோம். கர்த்தர் வெற்றி சிறக்கட்டும். நாம் யாவரும் ஜெபம் செய்வோம். தொடர்ந்து என்னோடு கூட அந்த ஆன்மீக அணியில் எல்லாரும் பயணிங்க. என்னுடைய நம்பர் இதில் கொடுக்கப்படுகிறது. யாருனாலும் என்கிட்ட நீங்கள் ஃப்ரீயாக பேசலாம். நீங்கள் பேசின காரியத்தை நான் வெளியே நீங்கள் பேசினீர்கள், நீங்கள் தகவல் கொடுத்து என்று ஒரு காலமும் சொல்ல மாட்டேன். அது 100க்கு 100 மறைக்கப்பட்டிருக்கும். மற்றும் இன்னும் தவறுகள் யார் யார் செய்கிறார்கள் என்பதை குறித்து
எனக்கு விளக்கத்தை நீங்கள் கொடுக்கும்படி அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். காட் bless you.